ஒரு முறை இந்த மன்னிவாக்கம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு அம்மாவுக்கு ஜெபிக்க கூப்பிட்டு வந்தாங்க. அந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு தெரியல, ஒரு காது கெட்டு போய் அந்த காதுல இருந்து சீழா வழிந்து கொண்டிருந்தது. அப்ப நான் அந்த வீட்டுக்கு அவங்க ரொம்ப வருந்தி கேட்டாங்க. அப்ப அந்த வீட்டுக்கு நான் போயிருந்தேன். பையன்கிட்ட நான் கேட்டேன், என்னாச்சு உங்க அம்மாவுக்கு? அவன் சொன்னா, எப்ப எங்களுடைய அக்காவை திருமணம் செய்து கொடுத்தோமோ அன்றிலிருந்து எங்க அம்மா சிக்காயிட்டாங்க. அப்படியா, சரி ஜெபிக்க. தலைமையில கையை வச்ச உடனே உள்ளிருந்த ஒரு சர்பத்தின் சொல்லுது, என் பேரு சாந்தி அப்படின்னு சொல்லுச்சு. என்ன பண்ற? அவளுக்கு வியாதியை கொடுத்து, வேதனையை கொடுத்து, வலியை கொடுத்து, இரவெல்லாம் தூங்க முடியாத அவளை நீ அணுவா அவளை நீ டார்ச்சர் பண்ண. காதுனுடைய அந்த ட்ரம் எல்லாம் நான் கெடுத்துட்டேன், சீழா அதுல வழிய பண்ணி கொண்டு இருக்க. பாருங்க, இதெல்லாம் பிசாசு உன்னை எதெல்லாம் உன் சரீரத்தில் வேதனை படுத்தி கொண்டிருக்கு, அதெல்லாம் எல்லாவற்றுக்கு பின்பதாக ஒரு அசுத்தாவி நின்று கொண்டிருக்கு. அப்ப நான் சொன்னேன், இந்த அம்மாவுடைய சரீரத்தை கெடுக்க பொல்லாத ஆவியே உனக்கு அதிகாரம் கிடையாது. இந்த அம்மாவுடைய உடம்பை விட்டு இயேசுவின் நாமத்தினால வெளியேறு. ஆனா அந்த பிசாசு போகும்போது என்னதம்மா சொல்லுச்சு? துரத்துறல, போ உன் வீட்டுக்கு வரும், போ. டெலிவரன்ஸ்ல அது இருக்குது. விடுதலை ஊழியத்தில் நம்ம விடுதலை ஊழியம் செய்யும் போது அவைகள் நம்மளை திரும்பி தாக்கும். நீங்க எல்லாம் வரீங்கல்ல, நான் தொத்துறேன்ல, இந்த ஆவியெல்லாம் எங்க வரான்னு நினைக்கிறீங்க? எல்லாம் திரும்பி எங்களுக்கு தான் ரிட்டர்ன். பிசாசுகள் வருதுன்னு சொல்லி பயந்துடக்கூடாது. தைரியமா எழும்பி அடிக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்ப நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த பிறகு அன்று இரவு என் பையன் அழுதுகிட்டே இருக்கிறான். அவன் அந்த மாதிரி யூசுவலா அழுவுற ஆளே கிடையாது. இரவு அழறான். அப்ப அவனுக்கு 1.5 வயசு. என்ன நடக்குது? ஏன் அழறான்? குழந்தை ஏன் அழுவது? ஒண்ணுமே புரியல. என் ஒய்ஃப் எழுந்து என்னாச்சுன்னு தெரியல, ஹாஸ்பிட்டலுக்கு போலாமான்னு அப்படியே குழப்பமாக, ஆண்டவரே என்ன ஆண்டவரே, குழந்தை அழுதுகிட்டே இருக்குது, என்ன பண்றது? சரி நீ இரு, நான் வெளியே போய் கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு பெட்ரூமை விட்டு நான், ஏன்னா இது சொல்லி அனுப்பிச்சில்ல, எனக்கு அப்பவே தெரியும் இதோடைய வேலையா தான் இருக்கு. அப்ப நான் பெட்ரூமை விட்டு வெளியே வந்தா இவர் ஹாலில் நிக்கிறாரு. யாரு? போனா வரேன்னு சொன்னாரு பாருங்க, அவர் ஹாலில் நிக்கிறாரு. நான் பார்த்துட்டேன். நான் என்ன பண்ணேன்? உண்மையா நடந்த சம்பவம், ஏதோ மாத்திலாம் நான் சொல்லலை. அப்படியே கிச்சனுக்கு போனேன், கிளாஸ் எடுத்தேன், தண்ணீர் பிடிச்சேன். தண்ணீர் பிடிச்சிட்டு இருக்கும் போது நான் சொன்னேன், இந்த தண்ணீரை நான் பிடிச்சு குடிக்கிறதுக்குள்ள நீ ஓடல, உன்னை நாசமாக்கிறது. அவ்வளோதான். தண்ணீரை பிடிச்சி கடன்னு குடிச்சு கிளாஸை வச்சேன். திரும்பி பார்த்தா அதை அங்கே காணும், ஓடி போச்சு. இதுதான் தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அத்தாரிட்டி. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா பேய்கள் அதுக்கு கீழ் படிந்துதான் ஆகணும். அதுதான் உங்க மேல இருக்கிற அபிஷேகம். அதுதான் உங்க மேல கர்த்தர் மகிமையின் பொருந்திய பட்டயமா இருக்கிறார். உங்க மேல இருக்கிற அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் நீங்க பிசாச உட்காருன்னு சொன்னா உட்காரணும், எழுந்துருன்னு சொன்னா எழுந்திருக்கணும், முட்டி போடுன்னு சொன்னா முட்டி போடணும், எடுன்னு சொன்னா அந்த உடம்புல இருந்து அதை எடுக்கணும், ஓடுன்னு சொன்னா அந்த எல்லையை விட்டு ஓடணும். இந்த அதிகாரத்தை தான் தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார்.